தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 127ஆம் சங்கீதம் அடைப்புக்குறிக்குள்ளே வாசிக்கிறோம். சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் என்று வாசிக்கிறோம். சாலமோன் எழுதியது மட்டுமல்ல, பாடின சங்கீதம். சாலமோன் ஒரு நல்ல பாடகன் என்பதும் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் அறியக்கூடிய ஒரு உண்மை. இந்த சங்கீதம் சிறிய சங்கீதம் என்பதனாலே இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். குடும்பத்தின் கீதம் என்று இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. குடும்பங்களை கட்டும் சில சத்தியங்களை இந்த சங்கீதம் போதித்து காட்டுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்களால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய சில சத்தியங்களை சாலமோனுடைய இந்த கீதத்தில் நாம் பார்க்கிறோம். குடும்பம் முன்னேறுவதற்கு சில வழிகள், தனியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தனியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் குடும்பங்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லியும் அந்த வசனத்தை நாம் மொழிபெயர்க்கலாம். ஆக குடும்பமாக நாம் முன்னேறி செல்வதற்கு குறிப்புணர்த்தக்கூடிய சில குறிப்புகளை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்திலும் ஆண்டவரை பற்றிய சில படங்களை நாம் பார்க்கிறோம். 3 முக்கியமான படங்கள், ஆண்டவரை பற்றிய வர்ணனைகள் இந்த சங்கீதத்தில் காணப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று ஆரம்பிக்கிறது. கட்டுகிற கர்த்தர், நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. மணலிலே கட்ட மாட்டார்கள், கண்மலையிலே கட்டுவார்கள். மணலிலே கட்டினால் அது கரைந்து போகும், கண்மலையில் கட்டினால் அது நிலைத்திருக்கும் என்று மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதலாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர், அவரே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம், அவரே நம்முடைய அடைக்கலம். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேறு எந்த அஸ்திவாரமும் நமக்கு இருத்தல் ஆகாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சீமோன் பேதுருவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய பெயரிலே 2 பெயர்கள், ஒன்று சீமோன், இன்னொன்று பேதுரு. சீமோன் என்றால் மணல் என்ற அர்த்தம், பேதுரு என்றால் பாறை என்பது பொருள். என்னை பற்றும் விசுவாச வாழ்க்கையிலே மணலாக உறுதியற்ற மனுஷனே, நீ விசுவாசத்தில் பாறையாக மாறப்போகிறாய் என்பதை குறிப்பிடக்கூடிய பெயர்கள்தான் சீமோன் பேதுருவின் பெயர்களாகும். சீமோன் பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்தார். கேபா என்றால் பேதுரு, பாறை என்பது பொருளாகும். ஆக எந்த அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். சிலர் தவறான அஸ்திபாரங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே போட்டுக்கொள்கிறார்கள். என்னென்ன அஸ்திபாரங்கள்? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்தி, என்னுடைய சக்தி, இதெல்லாம் எனக்கு சபதரித்தது. எனவே என்னுடைய புத்தியை சார்ந்து, என்னுடைய கைப்பலனை சார்ந்து, என்னுடைய மூளையை சார்ந்து நான் வேலை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை நானே காத்துக்கொள்வேன் என்று எண்ணக்கூடிய பைத்தியகாரத்தனமான ஒரு நிலைமை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17 முதலாக பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8:17 முதலாக, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருதயத்தில் கூட சொல்லக்கூடாதான். என் கைப்பலன், என் சாமர்த்தியம், என் மூளை, என்னுடைய முதுகெலும்பு, என்னுடைய சக்தி, என்னுடைய சொல்வாக்கு, என்னுடைய செல்வாக்கு, இதனால் சம்பாதித்தேன் என்று இருதயத்தில் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. கட்டுகிறவர் கர்த்தர், அவரே நம்மை கட்டி எழுப்பக்கூடியவர். ஆக சாமர்த்தியம் அல்ல, சொந்த முயற்சியும் அல்ல, சுய நம்பிக்கையும் அல்ல. சொந்த புத்தியினால காரியங்களை செய்கிறவர்கள் சீரழிவார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் சீரழியும். நமக்கு பேருண்டாக நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோமாக என்று சொல்லி ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். கோபுரம் சின்ன பின்னமாகியது. கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருந்து அவரே அஸ்திபாரமாக அடைக்கலமாக கொண்டு வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சம்பாத்தியம் அல்ல. முதலாவதாக நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, இரண்டாவதாக நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, நம்முடைய செல்வம் அல்ல. செல்வம் என்றாலே செல்வோம் என்பதுதான் பொருளாகும். ஒரு காலம் பொருள் நம்மிடத்தில் நிலைத்திருக்காது. நாம் சம்பாதித்த பணமோ சவதரித்த பொருளோ நம்மை காப்பாற்றாது, நிலைத்திருக்காது. செல்வம் என்றாலே செல்வம் என்பது பொருள். பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்கிறார்களே, பரலோகம் வரை பாயும் என்றால் சொல்கிறார்கள் இல்லையே, அது அங்கே தான் அவர்கள் இழுத்து கொண்டு போகும். எனவே பறந்து செல்லும் பொருள் மேல் கண்களை பறக்க விடாமல் பரம்பொருளாகிய தெய்வத்தின் மேல் கண்களை பதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத் நேச்சார் சொன்னான். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கட்டுவது கர்த்தர், நாம் ஒன்றையும் கட்டி எழுப்ப முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கருவிக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தனக்காகவே பாரப்பட்டு நான், எனக்கு, என்னுடைய, தனக்கு என்று சொல்லி தனக்காக தன்னை நோக்கி ஏறெடுத்த ஒரு சொர்க்க ஜபம் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? லூக்கா 12:15 முதலாக பார்க்கும் பொழுது, நான் அழுத்தும் வார்த்தைகளை நீங்கள் எண்ணுங்கள், 10 வரும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐயா, அழுத்துவனி சொன்னீங்களே, என்னென்ன வார்த்தைகள் இப்போ சொல்ல போறேன், எண்ணுங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 10 முறை தனக்காகவே பாரப்பட்ட ஒரு மனுஷன், சிந்தித்து செயல்படுகிறவன், திட்டங்கள் தீட்டுகிறவன், கட்டி எழுப்புகிறவன், கடைசி நாளுக்காக சேர்த்து வைக்கிறவன். உலகம் இவனை புகழும், வாழ்ந்தால் இவனைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லி இவனைத்தான் உலகத்தில் பெரிய ஆளாக எண்ணுவார்கள். இவனை எம்எல்ஏயாக எம்பியாக தேர்ந்தெடுக்கலாமா என்று சொல்லி திட்டம் போடுவார்கள். உலகம் அவனை ஞானி என்று புகழும். ஆனால் தேவன் அவனை நோக்கி என்ன சொல்கிறார்? 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். உலகத்தில் ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலகம் முட்டாள் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் நோக்கமறியாமல் சேர்த்து கொண்டே இருக்கிறவனை பார்த்து தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட முட்டாள்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் முட்டாள் என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் உன்னதத்தின் தெய்வம் நம்மை முட்டாள் என்று சொல்லிவிடக்கூடாது. உலகத்திலே ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலகம் முட்டாள் என்று சொல்லுகிறது. தேவன் நோக்கமறியாமல் சேர்த்து கொண்டே இருக்கிறவரை பார்த்து தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். தேவனால் முட்டாள் என்று சொல்லப்படாமல் தேவனால் ஞானி என்று விளங்கத்தக்கதாக நாம் விளங்க வேண்டும். அடுத்த வசனம் 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம்.
தேவனிடத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பொருள்? தேவனிடத்தில் நம்முடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே பூச்சுவோ துருவோ புல்லர்களோ கிடையாது. உலகத்திலே அல்ல, உன்னதத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஆக நம்மை கட்டி எழுப்புவது கர்த்தர். சாமர்த்தியம் அல்ல, சம்பாத்தியம் அல்ல, சுய முயற்சி அல்ல, சுய நம்பிக்கை அல்ல, நம்முடைய சம்பாத்தியமும் அல்ல, சன்மார்க்கமும் அல்ல. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. யோபு 9:22 ஒன்று துன்மார்க்கன் அல்லது நீதிமான், ரெண்டிலே ஒன்றுதான். இடைப்பட்ட சன்மார்க்கன் என்பவன் கிடையாது. சன்மார்க்கனையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, சம்பூரண வயதும் அல்ல. நம்மை கட்டி எழுப்புவது நம்முடைய வயது, அதனாலே கிடைக்கப்பெறும் அறிவு அனுபவம் நம்மை கட்டாது. முதியோர்களெல்லாம் ஞானிகள் அல்ல என்று சொல்லி யோபுவிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏஜிங் இஸ் நாட் க்ரோயிங், வயதாகிறது வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் தேவை என்றால், அறிவு தேவை என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்கதாக அவர் கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆக முதலாவதாக நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தர், அவர்தான் நம்முடைய கன்மலை. இரண்டாவதாக கற்பனை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள், வேதத்தின் போதனைகள், அவற்றின் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தரும் கற்பனையும் நம்மை கட்டி எழுப்பக்கூடிய காரணிகள். இதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர் தெய்வம். குடும்பத்தின் மேலே கர்த்தருக்கு கருத்து, கர்த்தருக்கு கவனம், கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான போதனை. ஆண்டவரை பொறுத்தளவில் குடும்பம் முக்கியமானது. வேலை அல்ல, வியாபாரம் அல்ல, பள்ளிக்கூடம் அல்ல, வியாபார ஸ்தலமும் அல்ல, ஊழியமும் அல்ல, சமூக சேவையும் அல்ல. முதலாவதாக கர்த்தர், இரண்டாவதாக குடும்பம், மூன்றாவது தான் கடமை. என்ன கடமை? வேலை செய்வது, வியாபாரம் பண்ணுவது, ஊழியம் செய்வது, சேவை செய்வது. முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு கர்த்தர், இரண்டாவதாக குடும்பம், மூன்றாவதாக கடமை. அதுதானே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, அதுதானே ஆண்டவர் கடைபிடித்தது. அவருக்கு முதலாவதாக பிதா, இரண்டாவதாக 30 வருஷம் குடும்பம், மூன்றாவதாக 3 வருஷம் கடமை. ஆண்டோட திட்டத்தை, வாழ்க்கையின் சட்டத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது, பின்தொடர வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக முதலாவதாக கட்டுகிற கர்த்தர், இரண்டாவதாக காக்கிற கர்த்தர் என்று சொல்லி இந்த வசனம், இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தர் நம்மை காவாராகில், காவற்காரர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவரை காக்கிறவர், முதலாவதாக கட்டுகிறவர், இரண்டாவதாக காக்கிறவர். காவலர் ஆண்டவராகிய தெய்வம். யார் வந்து நம்மை காத்தாலும், யார் நம்முடைய வீட்டையோ நாட்டையோ காத்தாலும் கர்த்தர் மட்டுமே காவலர். மற்ற யாரும் காக்க முடியாது, மற்ற யாரும் பாதுகாக்க முடியாது. இந்த பாடி கார்ட்ஸு, பிளாக் பெல்ட்டு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சுற்றுகிறவர்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டுகிறார்கள். நம்ம சுற்றி ஆண்டவருடைய அரவணைப்பு இருக்க வேண்டும், தேவ தூதர் கோட்டை இருக்க வேண்டும், கர்த்தருடைய ரத்தம் நம்ம சுற்றி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான காவலர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நமக்காக 24 மணி நேரமும் கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய காவலிலே நாம் வாழ்கிறோம். எதுவும் எதையும் நம்மை காக்க முடியாது. வீட்டுக்கு முன்னால 2 செக்யூரிட்டி வைத்து 4-5 நாய்களையும் வைத்து நம்மை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தரே நம்முடைய காவலர். அவருடைய சித்தத்தின்படி உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நம்முடைய வீட்டை நம்மை வலவந்து காக்க ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். எனவே கர்த்தரே காக்கிறவர். பறந்து செல்லும் பட்சிகளைப் போல ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு
கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, பகைவர்கள் நிறைந்தது, பாதுகாப்பு இல்லாதது. இந்த சூழ்நிலையிலே நம்மை காக்கக்கூடியது தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இரத்தம் நம்மை காக்கிறது, ஆவியானவருடைய முத்திரை நம்மை காக்கிறது. ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாரே, வடுவாக்கி இருக்கிறாரே, அந்த வரைதல், அந்த வடு நம்மை காக்கிறது. தூதர்கள், பராமரிப்பு தூதர்கள், பணிவிடை ஆவிகள் நம்மை காக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் நம்மை காக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் கூடாரமாக நமக்கு முன்பாக, நமக்கு மேலே, நம்மை சுற்றிலும் அமைந்து நம்மை காத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சிந்திய ரத்தம், அவர் பலிபீடத்தில் சிந்திய ரத்தம் நம்மை காக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நம்மை காக்கக்கூடிய தெய்வம், அவருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டோ? நிறைய உண்டு. ஒன்று சொல்லட்டுமா? மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் புரளி பேசினார்கள், கோள் பேசினார்கள். பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி உண்டு. மோசே அவருடைய தம்பி, இரத்தத்தின் இரத்தம், அவனை குறித்து குறை கூற அவர்களுக்கு தகுதி உண்டு. ஆனாலும் அவன் அவர்களுடைய உறவினனாக இருந்தாலும், அவன் ஆண்டவருடைய ஊழியன் என்பதனாலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியக்காரர்களை குறித்து தவறாக, தீங்காக புரளி பேசக்கூடாது. என்ன வாசிக்கிறோம் வேதத்திலே? கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை விட்டு நீங்கிவிட்டார். தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். எனவே உங்களுடைய வீட்டிலே, வேலையிலே தேவனுடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நாவை அடக்குங்கள், வாய்க்கு காவல் வையுங்கள். தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கலக்கமடையாமல் களிப்போடு வாழத்தக்கதாக ஆண்டவரை துதிக்கும் துதியோடு உங்களுடைய வாயை நிரப்பி ஆண்டவருக்காக வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஆக இந்த 127ஆம் சங்கீதம் சொல்லக்கூடிய முதலாவது கருத்து கட்டுகிற கர்த்தர், இரண்டாவதாக காக்கும் கர்த்தர், காக்கிற கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கும் பொழுது, மூன்றாவதாக கனி தரும் கர்த்தர், கட்டுகிற கர்த்தர், காக்கிற கர்த்தர், கனி தரும் கர்த்தர். 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கையிலே ஆண்டவர் என்ன கனி தருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 4 முதல், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக கற்பத்தின் கனி, கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளை வரம், அது சுதந்திரம், அது பலன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகள் பிறக்கின்றன, அவற்றை நாம் உண்டு பண்ணவில்லை, அவற்றை தெய்வம் உண்டு பண்ணினார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொந்த பிள்ளைகள் அல்ல, அவைகள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு உரிமையான பிள்ளைகள், நம் இரவலாக பெற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபராகின்றனர். அதற்கு பிறகு அவர்கள் யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள்? அம்பரா துணியில் வைக்கப்பட்ட அம்புகள். அம்பரா துணி என்றால் என்ன அர்த்தம்? பின்னால் ஒரு பேக் தொங்குமே முக்கோண வடிவத்திலே, அதற்குள்ள அம்புகளை போட்டு வைத்திருப்பார்களே, அந்த அம்புகளை போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த பேக் அல்லது பெட்டி அம்பரா துணி என்பதாகும். அம்புகள் வைக்கக்கூடிய ஒரு பை என்று சொல்லலாம். அம்பரா துணியினாலே நிரப்பப்பட்ட வாலிப பிள்ளைகள். ஒரு வில் வீரன் வில்லை எடுக்கிறான், வில் பார்த்திருக்கிறீர்கள், அம்பையும் எடுக்கிறான், வில்லிலே அம்பை அப்படியே இணைக்கிறான். அம்பு பறக்கவில்லை, அம்பு போகவில்லை. அம்புக்கு ஒருவேளை குழப்பமாக இருக்கும். நாம் இங்கே வைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நாம் பறந்து செல்ல வேண்டும். என்ன டார்கெட் இருக்கிறதோ, என்ன எல்லை இருக்கிறதோ, எந்த பொருள் இருக்கிறதோ அதை நான் அடிக்க வேண்டும். அதற்காக அல்லவா நான் அழைக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன். இந்த ஆளு கையிலே வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அது ஒருவேளை கலங்கலாம். இந்த மனிதன் என்ன செய்கிறான்? வில் வீரன் என்ன செய்கிறான்? அந்த வில்லை அப்படியே வளைத்து அந்த அம்பை அப்படி இழுக்கிறான்.
பின்னால் இழுக்கிறான், பின்னால் இழுக்கிறான், பின்னால் இழுக்கிறான். ஐயோ, நான் முன்னேறி செல்வதற்கு பதிலாக பின்னேறி கொண்டிருக்கிறேனே, எதற்கு நான் பின்வாங்க வேண்டும்? ஏன் என்னை அப்பப்போ பின்னாக இழுத்துக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் வில்வீரனுக்கு தெரியும் எதற்காக பின்னாக 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 போய்கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் விடுவான். பின்னால் போக 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 அம்புக்கு பலன் உண்டு, மொமெண்டம் உண்டு, வெலாசிட்டி உண்டு, அம்புக்கு வீரம் உண்டு. எவ்வளவு தூரம் அம்பு பின்னால் இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் வேகமாக சென்று டார்கெட்டை உடைக்கும். அதுபோல வாலிபர்கள் ஒருவேளை தங்களுடைய வாலிப பிராயத்திலே நாம் முன்னேறவில்லையே, பின்னேறி கொண்டிருக்கிறோமே, பின்வாங்கி கொண்டிருக்கிறோமே, பின்னால் பின்னால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோமே, ஆண்டவர் என்னை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று புலம்பாமல் கலங்காமல் எவ்வளவு தூரம் பின்னுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்களோ ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே ஆண்டவர் உங்களை விடுவார். முன்னேறுவீர்கள், வேகமாக போவீர்கள். நீங்கள் அன்பு கூர்மையானது, புத்திசாலித்தனமான பிள்ளைகள். கூர்மை என்றால் புத்திசாலித்தனம். ஆண்டவர் சித்தமான காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஒருவேளை இன்றைய நாட்களிலே நீங்கள் பின்வாங்குவது போல அல்லது உபயோகப்படாதது போல நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய கைகளிலே, பலவான் கையிலே, கர்த்தருடைய கையிலே வைக்கப்பட்ட வில் அம்பு என்று உங்களை குறித்து எண்ணினால், விசுவாசித்தால் நீங்கள் முன்னேறுவது திண்ணம். நீங்கள் முன்னேறுவது திண்ணம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, அவர் சித்தமான வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பின்தள்ளப்பட்ட மனிதர்களிலே ஒருவன் எப்தா. பரஸ்திரியின் மகன் என்று கருதி அவனை பின்வாங்க வைத்தார்கள். பின்னால் தள்ளினார்கள், எள்ளி நகை ஆடினார்கள், அவனை ஓரங்கட்டினார்கள், தூரம் தள்ளினார்கள். ஒரு காலத்திலே கர்த்தர் எப்தாவை எடுத்தார், பயன்படுத்தினார். அம்பு போல பெரிய நியாயாதிபதியாக விளங்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஈசாயிக்கு 8 குமாரர்கள், 7 பேர் நல்ல பதவியில் இருந்தார்கள். 8வது தாவீது. இவன் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று சொல்லி சிலர் தங்களுடைய பிள்ளைகளை திட்டுவார்கள். தப்பு. இவன் ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று சொல்லி தாவீது அனுப்பப்பட்டவன். ஆனால் பெற்றைய நாட்களிலே சர்வாதிகாரியாக, பேரரசனாக அவன் திகழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக பின்னால் தள்ளப்பட்ட தாவீது ஒரு காலத்திலே ஆண்டவர் அவனை முன்னுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவருடைய வாழ்க்கையில கூட இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மேலே இருந்த ஆண்டவர், பரமண்டலத்தில் இருந்த ஆண்டவர் பூமிக்கு தள்ளப்பட்டார். ஆனால் வானோர் புதலத்தோர் எல்லாரும் வணங்கும்படி, முழங்கால் படியிட்டு வணங்கும்படி ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை இந்நாட்களிலே நீங்கள் பின்னால் தள்ளப்பட்டவர்களாக உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தால், உங்களுடைய படிப்பிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே, உங்களுடைய கல்லூரியிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், எனக்கு கொடுக்கப்பட்ட தகுதி எனக்கு கொடுக்கப்படவில்லை, நியாயமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தால், ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. ஆண்டவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்க வேண்டும். இது நான், இது என்னுடைய தலை, இது ஆண்டவருடைய பலத்த கரம். அந்த பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். நான் அடங்க மாட்டேன், நான் அடங்கி இருக்க மாட்டேன், நான் முன்னேற வேண்டும், நான் உயர வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக என்னை காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கையை முட்டி மோதி கொண்டிருந்தால் மண்டை உடையும், தலை உடைந்து போகும். காரணம், இது பலத்த கை. ஏற்ற காலத்திலே தெய்வம் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உருவாக்குவார், உபயோகப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வாலிபர்கள் எல்லாம் அம்பரா துணியில வைக்கப்பட்ட வாலிபர்கள். இவர்களெல்லாம் நாணமடையாமல் சத்துருக்களோடு பேசுவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. சத்துருக்களோடு பேசுவார்கள், போராடுவார்கள் என்றல்ல, போர் செய்வார்கள் என்றல்ல, சத்துருக்களோடு பேசுவார்கள், சமாதானத்தை நாடி செல்வார்கள். சுவிசேஷத்தை சத்துருக்களோடு, தேவனை அறியாதவர்கள், ராஜ்யத்தின் சத்துருக்களாயிற்றே, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே, அவர்களோடு இந்த வாலிபர்கள் பேசுவார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை மலை போல இருந்தாலும் விசுவாசத்தோடு நீ தள்ளுண்டு சமுத்திரத்து போய் விழு என்று இவர்கள் சொல்லுவார்கள்.
அப்பேற்பட்ட போதனைகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையோடு பேசுவார்கள். பிரச்சனையே இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ என்று சொல்வார்கள். சத்துருக்களோட பேசுவார்கள், ஒப்புரவை நாடுவார்கள், சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். பெரிய பாரமான காரியங்களோடு அவர்கள் பேசி அவற்றை எல்லாம் நீங்க அவர்கள் காண்பார்கள். அது மட்டுமல்ல, பிசாசும் துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லும் பொழுது அந்த பெரிய சத்துரு, பிரதான சத்துரு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்வான், அழிவான். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் வசிக்கக்கூடிய குடும்பங்கள், அங்கே உள்ள வாலிபர்களுக்கு ஆண்டவர் தந்தருள்வார் என்று சொல்லி வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் நாணமடையாமல், வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், பயப்படாமல் பேசுவார்கள். தைரியத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர். காரணம், அவரை கட்டுகிற கர்த்தர், அவரை காக்கிற கர்த்தர், அவரை கனி தரக்கூடிய கர்த்தர். அப்பேற்பட்ட ஆண்டவரை தெய்வமாக கொண்ட குடும்ப மக்கள், குறிப்பாக வாலிபர்கள், அப்பேற்பட்ட மக்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே நாணமடையாமல் கனியாக கர்த்தரிடமிருந்து பெற்ற அந்த மக்கள் கனி தரும் விருட்சங்களாக நாளடைவிலே மாறுவார்கள். ஆவியின் கனியை கொடுப்பார்கள். கலாத்தியர் 5, ஆண்டவருக்காக புறப்பட்டு சென்று நீங்கள் போய் கனி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. யோவான் 15:16. அப்படியாக அருட்பணியின் கனியையும் அவர்கள் கொடுப்பார்கள். ஆவியின் கனியை கொடுப்பார்கள், அருட்பணியின் கனியையும் கொடுப்பார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை ஆண்டவராகிய தெய்வம், கர்த்தர், கட்டுகிற கர்த்தர், காக்கிற கர்த்தர், கனிதரும் கர்த்தர். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், குறிப்பாக வாலிபர்களுக்கும் அருள் செய்வாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீர் கட்டி எழுப்பக்கூடிய தெய்வம் ஆண்டவரே. உம்மை அஸ்திபாரமாகவும் உம்முடைய வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் கட்டப்படுவோம். எங்களை யாரும் எதுவும் காக்க முடியாது கர்த்தாவே. நீரே எங்களை காப்பீர். உம்முடைய நாமத்தின் மூலமாக, உம்முடைய இரத்தத்தின் மூலமாக, உம்முடைய ஆவியின் முத்திரை மூலமாக, உம்முடைய தூதர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலாக ஆண்டவரே, கனி தரக்கூடிய கர்த்தர் நீர். உமக்காக நாங்களும் கனி கொடுத்து முன்னேறி செலுத்துவதாக கர்த்தரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் நாணமடையாமல் சத்துருக்களோடு பேசத்தக்கதாக ஒப்புரவை நாடி, சுவிசேஷத்தை சொல்லி, தீமைக்கு விலகி, பாரங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுத்து, பிசாசை துரத்தி அமைதியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் ஆசரித்து முன்னேறி செல்ல அனுதினமும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.